பொருள் உணர்ந்த சிறிய ஹதீஸை மனனமிடுவோமா? அன் அப்துல்லாஹி இப்னி உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால அஸ்ஸுல்மு ஸுலுமாத்துன் யௌமல் கியாமah அஸ்ஸுல்மு ஸுலுமாத்துன் யௌமல் கியாமah அஸ்ஸுல்மு ஸுலுமாத்துன் யௌமல் கியாமah. அன் அப்துல்லாஹி இப்னி உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸுல்மு ஸுலுமாத்துன் யௌமல் கியாமah. அஸ்ஸுல்மு அப்படின்னா அநியாயம், அநீதி, இன்ஜஸ்டிஸ். ஸுலுமாத்துன் அப்படின்னா பல இருள்கள், இருட்டுகள், டார்க்னஸஸ். யௌமா அப்படின்னா நாள். அல் கியாமதி மறுமை. அப்போது இதை எப்படி பொருள் கொள்ளணும்? அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும். அதாவது அநியாயம், அநீதி செய்யக்கூடிய நபர் மறுமை நாளில் பலவிதமான இருள், சிரமம், வேதனை எல்லாத்தையுமே எதிர்கொள்ள வேண்டி வரும். அதாவது அநீதி, அநியாயம் அப்படிங்கிறது என்ன? மற்றவங்களுக்கு தீங்கிழைக்கிறது, உரிமைகளை பறிக்கிறது, நியாயமற்ற நடத்தைகளை மேற்கொள்கிறது, எல்லாமே அநியாயம், அநீதி தான். ஸோ நம்ம நீதி தவறவே கூடாது. அநியாயம் நம்மளை மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரக்கூடியதாக இருக்கும், அதில் மூழ்க செஞ்சிடும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு தீவிர எச்சரிக்கையாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.